நீயே கேட்டல, நான் அப்பவே சொன்னேன். ஆனா நீ ரியாவை உன்னோட தங்கச்சியா நினைக்கிற. ஆனா நான் சம்பந்தம் இல்லாதவ. அட யார் சொன்னா என்ன? ஃப்ரெண்டு சொன்னா என்ன, தங்கச்சி சொன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உண்மை நான் என்ன, போய் நான் என்னன்னு தெரியும்ல. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் ரியா சொல்றதுதான் உண்மை. அவன் நல்ல பொண்ணு இல்லன்னு எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன். ஆனா நீ ஏதாவது ஒரு லாஜிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க. பிரச்சனை இப்போ எல்லாத்தையும் உன் காதால கேட்டிருக்க. அப்புறம் சரி, நான் எதுவும் பேசக்கூடாது அப்படிதானே? சரி. Oh my god, I'm trying to look something but I'm not getting. Don't touch me. என் அக்கா உன்கிட்ட பேசணும்னு சொல்றா. என்னமோ உன்னோட பெரிய அண்ணனை கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுற. அண்ணன் இல்லதான், ஆனா இவ அண்ணனுக்கு குறைஞ்சவே இல்ல. என் அக்கா பேசுவால, அத மட்டும் கேளு. பிராச்சி பேசு, இங்க வா. ரியா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனா இங்க இல்ல, தனியா பேசணும். நீ என்ன பேச வந்தியோ அதை இங்கே பேசு. ஓகே. அப்புறம் முன்னாடியே ஏன் சொல்லலன்னு கேட்காத. எல்லாரும் முன்னாடியே திட்டுறது உனக்கு சுத்தமா பிடிக்காது. உன்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும்ல. Come to the point. இது நாள் வரைக்கும் நீ எங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? அது எதுக்காக செஞ்சேன்னா, நான் வாய முடிக்கிட்டு சும்மா இருந்தேன். ஆனா இனிமே அப்படி நடக்காது. நான் என்ன பத்தி மட்டும் பேசல, சஹானா பத்தியும் தான் பேசுறேன். I will not let you bully my sister anymore. I have no idea what you're talking about. நீ கார்ல வரும்போது வேணும்னே சஹானா மேல சேர்த்து தண்ணி அடிச்சிருக்க. யாருக்கும் நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே நான் நிரூபிக்கணும்னாலும் என்னோட கிளாஸ் பார்த்து தான் நான் செய்வேன். உங்களை மாதிரி இப்படி மிடில் கிளாஸ் ஆளுங்க செய்வாங்க, நான் பண்ண மாட்டேன். இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த தடவை நீ வேணும்னு தான் செஞ்சிருக்க. இன்டென்ஷனலா பண்ணிருக்க. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, இட்ஸ் அப் டு யூ. எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒருவேளை யாராவது உனக்கு கெடுதல் செஞ்சா அவங்களுக்கு நம்மளும் அதே மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க லெவலுக்கு இறங்கி புரிய வைக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதனால சொல்றேன், நீ செஞ்ச காரியத்துக்கு சஹானா கிட்ட மன்னிப்பு கேளு. கிளீன் யோர் ஸ்லேட் அண்ட் ஜஸ்ட் அப்பாலஜைஸ். மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் இவ கிட்ட எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுவுமே செய்யலன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிட்டத நாங்களும் தான் கேட்டோம். நீ இவ மேல சேர்த்து அடிச்சுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து விங்க் பண்ணிருக்க. அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னோட ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்ட், அவளோட ஃப்ரெண்ட், யாரோட ஃப்ரெண்டா வேணாலும் இருக்கட்டும். I really don't care. ஓகே, நான் தான் பண்ணதா நீ நினைச்சனா? ஓகே, அது அப்படி இருக்கட்டும். Now what? ஏதாவது பண்ணிடுவியா? ரியா, don't shout at me. Be in your limit. உன்னோட லிமிட் என்னன்னு உனக்கு தெரியலனா அதை நானே சொல்லி புரிய வைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் இங்க ஸ்காலர்ஷிப் மூலமா வந்திருக்காங்க. அப்புறம் நான் இந்த காலேஜோட மோஸ்ட் ஹேப்பனிங் கேர்ள். நான் ரொம்ப ஃபேமஸ் ஆனவ. அப்புறம் அவார்ட்ஸ், மெடல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜெயிச்சிருக்கேன். And you know what? Teachers, students, they all adore me. They love me and I inspired to look at me. You want to be Ria Mehra. and who are you? I'll tell you what you are. நீ என்னோட இடத்துக்கு எப்படி வந்தேன்னு தெரியுமா? என்னவா வந்தேன்னு சொல்லு. வெயிட்ரஸ். நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறதுனால உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசம் இல்லைன்னு நினைச்சிடாத. நீ இப்பவும் அதே மிடில் கிளாஸ் பொண்ணுதான். அப்புறம் நான் எப்பவுமே ரியா மெஹரா தான். நில்லு. இது நாள் வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் பிரச்சனை இருந்தது. ஆனா இப்ப இந்த சண்டை ரெண்டு பேரோட திங்கிங்ல முடிஞ்சிருக்கு. இனிமே நான் எனக்காக போராட மாட்டேன். என்ன மாதிரி இங்க வந்திருக்கிற எல்லாருக்காகவும் போராடுவேன். சின்ன கிராமத்துல இருந்து பெரிய சிட்டிக்கு நிறைய கனவுகளோட வரவங்களுக்காக போராடுவேன். அவங்க ஃபேமிலி வேணா சின்ன ஃபேமிலியா இருக்கலாம், ஆனா அவங்களோட திங்கிங் சின்னதா இருக்காது. அவங்க பெரிய காலேஜஸ்ல வந்து படிக்கிறாங்கன்னா உன்ன மாதிரி ஆகணுங்கிறதுக்காக இல்ல. அவங்க படிச்சு முடிச்சு சொந்த கால்ல பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சுதான் இங்க வராங்க. உன்ன மாதிரி பொண்ணுங்க அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப இந்த சண்டை எனக்காகவோ சஹானாக்காகவோ இல்ல, எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல வராங்களே அவங்களுக்காக. And I'm ready for this fight with you. எங்களோட உண்மையான கிளாஸ் என்னன்னு உனக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். Fine. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். உனக்கு எதுல சந்தோஷமா அதை பண்ணு. Whatever makes you sleep at night, do that. ஏன்னா எனக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. And ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, உன்னால என்ன என்னைக்குமே தோக்கடிக்க முடியாது. You never stand up to my class. Okay? ரியா, பிராச்சி, உங்க ரெண்டு பேரையும் பிரின்சிபல் சார் வர சொன்னாரு. நான் ஏன் இப்படி இருக்கேனே எனக்கு புரிய மாட்டேங்குது. எதெல்லாம் வாயில வருதோ அத கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே பேசுறேன். எல்லாரும் என்ன ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்றாங்க, ஆனா எப்பவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது நல்லதே இல்ல. எதை நாம ரொம்ப பெருமையா நினைக்கிறோமோ அதுவே நம்மள கடைசியில கவுத்துரும். எது உன்னை கவுத்துரும்னு சொல்றியோ அந்த தைரியமும் திறமையும் 1000ல ஒரே ஒரு பொண்ணு கிட்ட மட்டும்தான் இருக்கும். அட, நீ எந்த தப்பும் பண்ணல. இங்க பாரு, அவர் போன்ல பேசிட்டு இருக்கும்போது நீ எதுவும் சொல்லல, நீ இன்டர்ஃபியர் பண்ணவே இல்ல. ஆனா அவர் உன்கிட்ட பேசும்போது
உனக்கு அவரோட குடும்பத்தை பத்தியும் ரியாவை பத்தியும் கவலை ஏற்பட்டு போச்சு. அத உன்னால தடுத்து நிறுத்த முடியல, அவ்வளவுதான். இங்க பாரு, அவரு அந்த சமயத்துல அவரோட ஃப்ரெண்டு யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்திருக்கலாம். ஏன் அவரு மிஸ்டர் மெஹ்ரா கிட்ட கூட பேசிட்டு இருந்திருக்கலாம். இவரு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் பேசதானே செய்வாங்க. சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. உன் மனசுல ஒண்ணும் இல்ல. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடு, உன் மனசுல இருக்கிற அந்த பாரமும் குறைஞ்சிடும். நீங்க கரெக்டா சொல்றீங்க. அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். இருந்தாலும் நீ என்ன ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் எப்பவும் 100% சரியா தான் சொல்லுவேன். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் இப்பவே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் பண்ண எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேக்குறேன். அட, இந்த 10 ரூபாய் டப்பா போன கீழே முதல்ல வை. நீ இந்த அளவுக்கு அவரை நேர்ல பேசியிருக்க, அப்புறம் மன்னிப்ப போன்லயே கேப்ப? இல்ல இல்ல இல்ல, மன்னிப்பையும் அவரை நீ நேர்ல போய் சந்திச்சு கேட்கணும். போன்ல வேண்டாம். என்ன? நேர்லயா? பின்ன நேர்ல இல்லாம வேற என்ன? இந்த பிரச்சனையே போன்ல பேசுனதுனால தானே இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு. நீ போன்ல பேசுறதுக்கு பதிலா நேரடியா போய் பார்த்து பேசியிருந்தேனா இந்த மாதிரி எல்லாம் ஏடா கூடமா நடந்திருக்குமா? நடந்திருக்காது இல்ல? இல்ல, நான் அவரை நேரா பார்த்தே மன்னிப்பு கேக்குறேன். இது நாள் வரைக்கும் நான் என்னென்ன தப்பு பண்ணனோ அது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேக்குறேன். சரி, இந்த விஷயத்துக்கு ஏன் லேட் பண்ணணும்? உடனே போய் மன்னிப்பு கேளு. ஆனா இந்த ஆனா அவனெல்லாம் விடு. போ சீக்கிரமா போ. ஒருவேளை அவர் என்ன நெகட்டிவா நினைச்சிட்டா நான் அவர்கிட்ட சாரி கூட சொல்ல முடியாதே. அட, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. இங்க பாரு, நம்பிக்கையோட போ, அப்புறமா பேசு. சரி, நான் இப்பவே போறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ, மொபைல்ல பெல் அடிச்சதும் உனக்கு ஆயுசு அதிகமாயிடுச்சு. மனோத்ரா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க, அதான் உன்னை நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ என்னை பத்தி நினைக்கலனாலும் ஆயுசு கேட்டிதான், புரிஞ்சுதா? நீ பாத்துக்கிட்டே இரு, உன் வாழ்க்கை பூரா நான் உன்னை குடும்பப்படுத்துவேன். நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ ஒண்ணு எனக்கு எதிரி இல்லையே. நான் என் ஃபேமிலியை விட போறேன்னு சொன்னதும் நீ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. அட போய, இதெல்லாம் உன்னோட பிளானிங்னு எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். என்ன, அப்ப நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன்னு நம்புறியா? அப்புறம் நான் என்ன டெசிஷன் எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உன்னோட ட்ரிக்னு எனக்கு தெரியும். என்ன, அப்படிதானே? யா யூ ஆர் வெரி ஸ்மார்ட். ஆனா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. ஆனா ஒருத்தங்க அதை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அது யாரு உனக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹே 1 செகண்ட், ஒரு மெயில் வந்திருக்கு, பார்த்துட்டு பேசுறேன். சரி, ஓகே. அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, நான் டெசிஷன் எடுக்க போறேன், அப்புறம் ஆக்ஷன் எடுக்க போறேன்னு. நான் ஆக்ஷன் எடுத்துட்டேன். என்ன டெசிஷன் எடுத்த? நீ ஆபீஸை விட்டுட்டு ஜுடேஜாவோட மீட்டிங்க்கு போக வேண்டாம். நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டேன். ஹேண்டில் பண்ணிட்டேனா? அது நான் ஜுடேஜாவோட டீலை கேன்சல் பண்ணிட்டேன். டீல் எதுக்குப்பா கேன்சல் பண்ண? அது பெஸ்ட் தான் ப்ரோ. நான் ஆபீஸ்க்கு உனக்கு புரிய வைக்கிறேன். I will talk to you later. Okay? சீக்கிரமா மீட் பண்ணி பேசலாம். பாய். டெல்லியில ஆட்டோவும் கிடைக்காது, டாக்ஸியும் கிடைக்காது. எங்க கிடைக்கும்? டாக்ஸி? மை காட், நீங்க நிறுத்திட்டீங்க. வேற யாருமே இது வரைக்கும் நிறுத்தல. நான் ஒரு நிமிஷம், நீங்க இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். நான் உங்களை ரோட் கிராஸ் பண்ணி விடட்டுமா? சரிம்மா. இந்த வயசுல ரோடு கிராஸ் பண்ணவே முடியலம்மா. எங்க காலத்துல இந்த அளவுக்கெல்லாம் டிராபிக் கிடையாது. ஆனா இப்ப பாரு எவ்வளவு டிராபிக். வெளியில வர்றதுக்கு ரொம்ப பயமாவும் இருக்கு. அப்புறம் யாராவது உதவறதுக்கும் வரமாட்டாங்கிறாங்க இல்லையா? அதான் நான் வந்துட்டேன்ல. வாங்க. பொறுமையா வாங்க, பொறுமையா. சாரி, ஒரு நிமிஷம். இவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்குதான் ரோடு கிராஸ் பண்ண ரொம்ப பயமா இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஸ்டாப் ஹாங்கிங். சீக்கிரமா போங்க, இல்ல வண்டி மேலே ஏத்திடுவேன் நான். ஒரு நிமிஷமா. இப்ப ஒரு அடிடா. மேல ஏத்துறேன்னு சொன்னல, தள்ளி விட்டு ஏத்து. ஏய், நீ என்ன பண்ற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கார் கீ எடுப்ப? இப்பா போலீஸ் வந்துருச்சு, ஓடு.
பிடிக்கோடு. தேங்க்யூ ஸோ மச் மேடம். இவன் ஓட பார்த்துருந்தான், உங்க மூலியமா தான் பிடிப்பிட்டான். இவனை இழுத்துட்டு போங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்க பயப்படாதீங்க. நீ உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலிமா. பத்திரமா போயிட்டு வாங்க. நன்றிம்மா. இப்ப இங்க நடந்தது எதையும் வீட்ல நாம சொல்லிடவே கூடாது. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. நானும் இங்க நடந்ததை மறந்துடணும். கொஞ்ச நேரத்துல நானே ரொம்ப பயந்துட்டேன். டாக்ஸி. மறுபடியும் நீங்க 2 பேரும் காலேஜ் கேம்பஸ்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன். சார் நான் இல்ல, ரியா தான் முதல்ல ஆரம்பிச்சா. இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல. ரியா நீ போய் சொல்ற, நீ தான் ஆரம்பிச்ச. சார் இவ போய் சொல்றா. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நின்னு பேசிட்டு இருந்தேன். இவ நேரா வந்து என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சா. சார் நான் இவகிட்ட சண்டை போடல, சஹானா கிட்ட வந்து மன்னிப்பு கேளுன்னு மட்டும் தான் சொன்னேன். இவ வண்டியில வரும்போது சஹானா மேல சேர்த்து தண்ணி அடிச்சிருக்கா. I didn't do it sir. இங்க பாரு ரியா, நீ போய் சொல்லிட்டு இருக்க. இல்ல நீ தான் போய் சொல்ற. சார் she is lying, போய் சொல்றா. Sir she is lying. வாயை மூடுங்க, 2 பேரும் வாயை மூடுங்க. ஏன் முன்னாடியே நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்க? என்னால இதை ஏத்துக்க முடியாது. நீங்க இந்த மாதிரி காலேஜுக்குள்ளேயே சண்டை போடுறது. நாளைக்கு நீங்க 2 பேரும் உங்களோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரணும். But sir, இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இனி நான் பேசுறதா இருந்தா அவங்க முன்னாடி தான் பேசுவேன். sir I didn't do it. You both can leave now. நான் ஆபீஸ் வந்துட்டேன். யா, எல்லாம் முடிஞ்சதா? ஆல்ரைட், நான் கான்ஃபரன்ஸ் ரூம் போறேன். அங்க விக்ரம் அனுப்புங்க அண்ட் சென்ட் சம் வாட்டர். என் ஆபீஸ்ல பார்த்து அதிர்ச்சி அடைய போறான். என்ன வேலை செய்யலன்னு சொல்றான். எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், ஆனா இவன் செய்யறதே இல்ல. அட, இந்த சரிதாமா என்ன ரொம்பவே நர்வஸ் ஆக்கிட்டாங்க. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன். இது நடக்கிறது சகஜம் தானே. இந்த சரிதாமா மிஸ்டர் மெஹராவுக்கு நிறையவே சப்போர்ட் பண்றாங்க. மே ஐ ஹெல்ப் யூ? சாரி, மிஸ்டர் மெஹராவை நான் பார்க்கணும். ஷியோர். சார் அங்க இருக்கார் பாருங்க. அவர் உள்ளே போயிட்டாரு. டோன்ட் வெரி, நான் அவர்கிட்ட உங்களை அனுப்பி வைக்கிறேன். இந்த மேமை கொஞ்சம் நீங்கள் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க. பெரிய சார் ரூம்க்கா? அங்கே தான் வாங்க மேம். இதுதான் காதல். அவங்களோட ஒரே வேலை காதலர்கள் சொல்லும் அவர்களுடைய பெயர்கள். இந்த சாங்காக நாம ஒரு தீசஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சாங் உருவானது எப்படி? இந்த சாங் உருவானது ஒரு தட்டல்ல. டக் டக். அட, நான் மிஸ்டர் கோலியெல்லாம் பார்க்கணும். ஐம் சாரி. சோ என்ன வேணும்? ஒன்றும் இல்லை சார். சாரி சார். இங்க பாருங்க.
உங்களுக்கு என்ன வேணும்? ஐம் சாரி, அது நான் தெரியாம. ஆக்சுவலி நான் மிஸ்டர் கோலியை தான் பார்க்கணும், தவறுதலா மிஸ்டர் மெஹரான்னு சொல்லிட்டேன். என்ன மேம், எப்படி நீங்க தெரியாம சொல்லுவீங்க? ஆ, அது ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஐம் சாரி. ஒன் செக், ஹோல்ட் ஆன். உள்ள பிரின்சிபல் என்ன சொன்னாரு? ரியாவுக்கு பதிலா அவர் உன்னை ஒன்னும் பனிஷ் பண்ணல. அவரு உன்னை மறுபடியும் சஸ்பெண்ட்லாம் பண்ணல. விஷயம் வேற மாதிரி போயிடுச்சுப்பா. ஏன், என்ன ஆச்சு? பிரின்சிபல் சார் நாளைக்கு அம்மாவை காலேஜ்க்கு வர சொல்றாங்க. அவங்க முன்னாடி தான் ரியா கிட்டயும் எங்கிட்டயும் பேசுவாராம். என்ன? ஆமா, அம்மா வந்துதான் ஆகணும். இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா? அப்படின்னா சித்தி முன்னாடி ரியா நல்லவளா காமிச்சுப்பாளா? எனக்கு தெரியும். இந்த சித்தியும் இருக்காங்களே, அவ மேல ரொம்பவே பாசம் காமிக்கிறாங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கெல்லாம் பேரண்ட்ஸ் காலேஜ்க்கு வர்றது நல்லா இல்ல. அம்மா எப்பவும் என்ன பார்த்து ப்ரௌடா ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சண்டைக்காக அம்மா காலேஜ்க்கு வந்தாங்கன்னா யோசிச்சு பாரு, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு தலைகுனிவு ஏற்படும். என்னால அதை பார்க்க முடியாது. பிராச்சி, உனக்காக நான் சித்தி கிட்ட வேணாலும் பேசட்டுமா? நில்லு. இந்த ஃபோன் ஏன் ஒர்க் ஆகல? மிஸ்டர் மெஹ்ரா ஆபீஸ்க்கு வந்திருக்காருன்னு நான் எப்படி விக்ரம் சாருக்கு இன்ஃபார்ம் பண்றது? நீங்க சாரை பாத்தீங்களா? இல்ல, ஆக்சுவலி நான் மிஸ்டர் கோலியை தான் மீட் பண்ணணும். ஆனா தவறுதலா மிஸ்டர் மெஹரான்னு சொல்லிட்டேன். மிஸ்டர் கோலி எங்க பாக்குறது? ராகேஷ், இங்க கொஞ்சம் வாங்க. மேம் கொஞ்சம் விக்ரம் சாரோட கேபினுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே, வாங்க மேம். யா, கம் இன். நீங்க எனக்கு சாரி சொல்லுவீங்கன்னு தெரியும். நான் சாரி சொல்ல வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? I call you back. Okay, bye. உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியாது. வாங்க உட்காருங்க. இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியும். நீங்க இப்பதானே சொல்லிட்டு இருந்தீங்க நான் சாரி சொல்ல வந்திருக்கேன்னு. ஆனா நான் உங்ககிட்ட சாரி சொல்லவே இல்லை. ஒன் மினிட். இங்க பாருங்க, இது என்னோட ஆபீஸ். இது என்னோட சேர். லேப்டாப் கூட என்னோடது தான். மொபைலும் என்னோடது. நான் பேசலாம். தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் உங்ககிட்ட பேசலாமா? I'm so sorry. நீங்க ப்ளீஸ் சொல்லுங்க. தேங்க்யூ. நீங்க வரும்போது என்னோட செக்ரட்டரிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். சரியா? நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அவங்க அதை சரியா புரிஞ்சுக்கல, மாத்தி பண்ணிட்டாங்க. அதுக்கு சாரி சொன்னாங்க. அதுக்கு நான் உங்ககிட்ட சொன்னேன், என்கிட்ட சாரி சொல்லுவேன்னு தெரியும்னு சொன்னேன். நான் என்னோட ஒர்க்கர்ஸ் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் உங்ககிட்ட பேசல. இப்போ உங்களோட டர்ன். The ball is in your court. இப்ப சொல்லுங்க. ஆக்சுவலி I'm really sorry. அது என்னன்னா நான் உங்களை ரொம்ப பேசிட்டேன். பேசினது மட்டுமா? இல்ல, அது என்னன்னா நான் உங்களை ரொம்ப பேசிட்டேன், ரொம்ப திட்டிட்டேன். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் ஏன் அப்படி பேசினேன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் லாஸ்ட் டைம் கூட ஆபீஸ்க்கு வந்து என் பொண்ணை காலேஜ்ல இருந்து அனுப்புனதுக்கு நான் உங்களை திட்டிட்டு இருந்தேன். உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அப்புறம் நேத்து அந்த ஷாப்ல நீங்க போன்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட விளையாட்டா பேசிருக்கீங்க. அத போய் நான் சீரியஸா எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணிட்டேன். பாவம், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல உங்களை போய் கண்ணா பின்னான்னு என்ன சொல்றது. ஐம் so sorry. நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? நிஜமாவே நான் மெஹராவா இருந்திருந்தா நீங்க திட்டினதோட வருத்தத்தை, நீங்க திட்டிட்டு இருக்கும்போது பேசும்போது, நிஜமா சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களை மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு ஆளுங்க இருக்காங்களேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் வெரி குட். ஐ லைக் இட். ஆக்சுவலி நீங்க என்ன திட்டினத என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். ஆனா இல்ல. ஆனா என் ஃப்ரெண்டு நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், டிரைவிங்ல இருக்கேன், நான் ஒரு மீட்டிங்க்கு போகணும், இப்படிதான் சொன்னான். நீங்க ஏன் எதுவுமே சொல்லல? எப்போ? நான் உங்களை மிஸ்டர் மெஹரான்னு நினைச்சிட்டு உங்களை திட்டிட்டு இருக்கும் போது நீங்க ஏன் எதுவுமே சொல்லல? நான் மிஸ்டர் மெஹரா இல்ல. மிஸ்டர் மெஹரா அவன் என்னோட ஃப்ரெண்டு. உங்க பொண்ணு ரியா இல்ல. இப்ப நீங்க மிஸ்டர் மெஹராவே இல்லையா? நீங்க சொல்றதுக்கு நான் வாய்ப்பே கொடுக்கல. இல்ல. ஆக்சுவலி நான் ரொம்ப பேச மாட்டேன். ஆனா மத்தவங்க இந்த மாதிரி உங்களை பேசும்போது நீங்க பேசாம இருக்கிறதும் நல்லதே கிடையாது. சரியா சொன்னீங்க. அப்புறம் சரிதா அம்மாவுக்கு தேங்க்யூ சொல்லிடுங்க. அவங்களால என் இமேஜ் காப்பாத்தப்பட்டது. நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு நான் எடுத்துக்கலாமா? எஸ், நிச்சயமா.
தேங்க்யூ. சரி, நீங்க ரியாவோட அப்பாவை பார்க்க விரும்புறீங்களா? நீங்க அவரை பார்க்கணும். நீங்க நெக்ஸ்ட் டைம் ஆபீஸ்க்கு வரும்போது அவரை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிடக்கூடாது. அவரை கண்டுபிடிச்சிட்டு அவரை பயங்கரமா போட்டு திட்டுங்க. நீங்க அவரை திட்டும் போது என்னையும் கூப்பிடுங்க. நீங்க திட்டும் போது அவன் முகம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசைப்படுறேன். நான் என்ஜாய் பண்ணுவேன். இதோ பாருங்க, புடிங்க.